ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. விஜய் அவர்கள் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துகிறார். அவருக்கு ஆளும் தரப்பிலிருந்து தொந்தரவு வருகிறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விக்கிரவாண்டியில் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஜோசியரை தேடிக்கிட்டு இருக்காரு புசி ஆனந்த். வேறு எந்த டேட் நல்லா இருக்கணும் இல்லை இருக்கார். ஏற்கனவே ஜோசியர்லாம் இருக்காங்க ஜோசியர் பார்த்தோன்னா கலர்லாம் போட்டிருக்காங்க. இது கூட ஒரு ஜோசியர் சொன்னாங்க, குரு வந்து மஞ்சள், அதில் வந்து அந்த நட்சத்திரங்கள் 28 இருக்கிறது, அது ஒரு இதில் இருக்குது, அதில் நீல கலர் இது இருக்குது, வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குது, இதுபடி அதே மாதிரி சந்திராஷ்டமம் முடிஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, கொடி ஏற்றிருக்காரு. காலையில் 4:30 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கு அவருக்கு. சந்திராஷ்டமம் இருந்தாலும் எது விளங்காது அப்படின்ற மாதிரி 2 நாளைக்கு போகும், 2.5 நாளைக்கு அது முடிச்சுதான். எல்லாமே பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜோசப் விஜய் இதெல்லாம் பார்க்குறாரு. இல்லை, அதாவது என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே நமக்கு தெரிஞ்சவங்க பல பேர், இதை வந்து நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. பல முஸ்லீம் இஸ்லாமியர்களே பல பேர் ஜாதகம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அது வந்து நம்ம கலாச்சாரத்தோடு கலந்தது. இப்போ இந்துக்கள் எப்படி போய் இப்போ சம்மந்தம் இல்லாமல் போய் இதுக்கு போவாங்க, தர்காவுக்கு போய், அதில் இஸ்லாமியர்களே பாதி பேர் அதில் முரண்பாடு இருக்குது, நிறைய பேருக்கு முரண்பாடு. ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்துக்களே போயிட்டு இருப்பாங்க. இல்லை, ஒரு குரூப் சொல்லுவாங்க ஹராம்னு, இன்னொரு குரூப் அங்கே போகிறது லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை, இந்துக்கள் போவாங்க. இந்துக்கள் தான், அதுதான் சொல்கிறேன். போய் ஏதோ கண்ணெல்லாம் வச்சு அம்மனுக்கு செலுத்துற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்வாங்க. போய் இது பண்ணிவிட்டு அந்த மந்திரிக்கிறது மயிலிறகு. விஜய்க்கே ட்ரிபிள் கேனில் ஒரு முஸ்லீம் ஜோசியர் இருக்காருங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல், முஸ்லீம் ஜாதகக்காரர் இருக்கார் எனக்கு தெரிஞ்ச, ஒரு மேலூரில் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்ததுங்க. அது அதில் இஸ்லாமு கிறிஸ்டின்லாம் பிரிக்க முடியாது. தீவிரமாக ஒரு மதத்தை பின்பற்றுறவர்கள் ஒரு குரூப் இருக்க தான் செய்வாங்க. இந்த கலந்து இந்துவிசத்தில் உள்ள சில இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு இஸ்லாமியர்களாக இருக்கவும் இருப்பாங்க, இஸ்லாமியரில் உள்ள சில விஷயத்தெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு இந்துவாக இருக்கணும்னு இருப்பாங்க. கிறிஸ்டியன் இப்படி போகிறப்ப பிள்ளைங்க அப்படி ஏசுனாருக்கு முத்தம் கொடுக்குற காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எல்லாமே ஒரு கலவை தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு கலவையான இது மாதிரி தான். இல்லை, இப்போ இந்த விஜய் மாநாடு, விஜய் வந்து கிறிஸ்டின் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் ஒரு பக்கம் அவர் தான் ஜோசப் விஜய்னு அவரே தன்னைய சொல்லி, அவர் பேரை தான் அதுக்காக மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஜோசப்பாக இருப்பேன், கோயிலுக்கும் போவேன் அப்படின்னு காமிச்சுக்கிறேன். ஆமாம், மசூதிக்கு உள்ளே விட மாட்டாங்க. போகலாமா யாரும் போகலாமா? இல்லை, மசூதியில் போய் தொழுகலாம் முடியாதுல்ல, இது முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் போய் தொழுக முடியாது. தொழுகக்கூடாது, ஆனால் போவாங்க. போகிறது என்ன இருக்குது, தொழுக முடியாது. அதே மாதிரி இப்போ கிறிஸ்தவ தேவாலயங்களில் யார் வேணாலும் போகலாம். அது எல்லாமே ஒரு 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 டெக்னிக் தான் அது. ஸோ அந்த வகையில் விஜய் வந்து எல்லாமும் கலந்த ஒரு கலவையாக இருக்காப்புல. மாநாடு பக்கம் ஒரு செய்தி வந்தாலுமே சீமானுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. சத்தியமாக இருக்காது. வேணா நான் வேணா எழுதி வேணா சீல் அடிச்சு வேணா தரேன். அப்படி ஒரு சீல் சொல்லிட்டே ரப்பர் ஸ்டாம்ப் வேணா கீழே போய் செஞ்சு நம்ம பேரை போட்டு சீல் ஜென்மத்தில். ஏன்னா விஜய்க்கு சீமானுக்கும் ஆகவே ஆகாது, அதை தெரிஞ்சுக்கும் முதல்ல. அப்படியா? இந்த ஜென்மத்தில் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லுவாங்க, அரசியலில் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்திருக்கு. திமுக வந்து எமர்ஜென்சியில் வெளியில் வந்து திருப்பி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் சொன்னார், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி எதிர்த்துச்சு, வாஜ்பாய் ஆட்சியில் பங்கெடுத்துச்சு, இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ எழுதி வச்சுங்க, ஏன்னா இந்த 7 ஜென்ம பிறவி எடுத்தாலும் சரி, விஜய் சீமானை சேர்க்கவே மாட்டாப்புல. அது காரணத்தை நான் சொல்கிறேன். திமுகவுக்கும் சீமானும் சேரவே முடியாது, எக்காலத்தில் இல்லை முக்காலத்துலேயும் சேர மாட்டாங்க. இந்த 2 தவிர தான் ஏன்னா இருக்க முடியும். அதே மாதிரி சீமான் பிஜேபிலையும் சேர முடியாது. ஏன்னா என்னுடைய அன்பு சகோதரர் அர்ஜுன் சம்பத் மாதிரி வெளி சுற்றில் இருந்துக்கிட்டு, அர்ஜுன் சம்பத் பார்த்திங்கன்னா பிஜேபியிலே இருக்க மாட்டாப்புல, ஆர்எஸ்எஸில் இருந்தவர் சங் பரிவார் தான் அர்ஜுன் சம்பத். ஆனால் இந்து முன்னணின்ற அமைப்பு ஆரம்பித்து முதல் பொதுச் செயலாளராக இருந்தவர் அர்ஜுன் சம்பத் இளம் வயசுலேயே. ஆனால் ஆமாம், இன்னும் நண்பர் தானே ஆரம்ப காலத்தில். நான் பத்திரிகையாளர் எல்லாருமே நண்பர் தானே. ஆமாம், பாஷாவும் எனக்கு பழக்கம் தான். இல்லை, பத்திரிகை துறையில் இருக்கும்போது நீங்கள் எல்லா கட்சியினர்ட்டையும் பழக்கம், எல்லாரோடையும் விவாதம் பண்ணுறது, பைட் எடுக்கிறது, பேட்டி எல்லாமே தெரிஞ்சு பைட் எடுத்துருக்கோம், எல்லாம் இருக்கும். ஸோ அவர் வெளி சுற்றில் எப்படி, இதை உதாரணத்துக்கு தான் அர்ஜுன் சம்பத் சொல்கிறேன். எப்படின்னா, அவர் வந்து பிஜேபிக்குள்ளே சேர மாட்டார், அவங்க சேர்க்கவும் விரும்ப மாட்டாங்க, இவரும் சேர மாட்டார். ஆனால் அவங்களோட ட்ரையை போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் தெரிஞ்சே ஓட்டுவார். சீமான் தெரியாமல் ஓட்டுறார், அவ்வளோதான். அண்ணாமலையோட ஒன்றா ப்ரெஸ் மீட்டில் உட்கார மாட்டாரே தவிர
வெளி சுத்தில் போவார். ஆனால் அவர் கட்சியில் சேர்ந்து கூட்டணி சேர முடியாது. ஆனால் பாஜகவோட லிங்க்ல இருப்பாருங்கிறீங்களா? ஆமாம், சீமான் இருப்பாருன்னு இல்லை, இருக்காரு. ஆமாம், இருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஏன் சேர்க்க மாட்டாருன்னு நம்ம பார்த்துப்போம். விஜய் வந்து அரசியலில் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு வராரா? ஏதாவது எப்படியா அடித்து பிடிச்சி ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு எம்எல்ஏ ஆயிடுவோம் அப்படின்னு வராரா? இல்லை எம்பி ஆகணும்னு வராரா? இல்லை. கமலஹாசன் எதுக்கு வந்தார்? முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் வரும். ரஜினி ஏன் வரல? படம். இன்றைக்கி எம்எல்ஏன்றது ரொம்ப சாதாரணம். சினிமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாஸ் கூட எம்எல்ஏ ஆகிட்டாப்புல. ஆமாம், எந்த வித செல்வாக்கு எந்த கட்சி இல்லாத ஒரு தனி மனுஷன், ஒரு காமெடி நடிகன், ஆனால் எம்எல்ஏ ஆகிட்டாப்புல. ஒரு சமூக பின்புலத்தை வச்சு வந்தார் அவர். அது அப்புறம் தானுங்க, கட்சியில் ஆரம்பிக்கல, என்னத்தையா ஒன்று புலிப்படைன்னு எதையா ரிஜிஸ்டர் பண்ணி ஜெயலலிதா பார்த்து கொடுத்தது, ரைட்டா? அப்போ விஜய் வந்து எம்எல்ஏக்கு ஆசைப்பட்டா வர்றாரு, முதலமைச்சர் ஆகணுன்ற வெறியில் தானே வர்றாப்புல. அப்படி தானே வர்றாப்புல? இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதுதான் அவங்க எய்ம். முதலமைச்சர் தான் எய்ம். எம்எல்ஏ ஆகிறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் ஆகணும்னா இப்போ சீமானுக்கு என்ன அது ஆசை? சீமானுக்கு முதலமைச்சர் தாண்டி அதிபராகவே ஆகணும்னு ஆசை. இலங்கை அதிபர் மாதிரி, இலங்கை அதிபர் ராஜபக்சே மாதிரி தமிழ் அதிபர் சீமான் அப்படின்னு சொல்லணுன்றது தான் அவரோட ஆசை. அதுவும் இந்த ஜென்மத்தில் அப்படி வாய்ப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, ஒரே பதவிக்கு ஆசைப்படுற 2 பேர் ஒன்றா எப்படி சேர முடியும்? விஜய் எதுக்காக சீமானை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் எதுக்கு சீமானை சேர்க்கணும்? நம்ம முதலமைச்சர் ஆகணும் எய்மோடு இருக்கோம், நம்ம இறங்குறோம் வைக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து என்னன்னா, சீமான் என்னென்னா போய் விஜய் காலில் விழுகணும், இல்லை இறங்கி போகணும், இல்லை தம்பினாலும் சொல்லாமல் இருக்கணும். அதனால் தம்பி அண்ணன், உங்களை தம்பினா ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஒருத்தர் மூத்த அரசியல்வாதி, அதாவது காமாட்சி நாயுடு இருக்கார், தம்பி சீமான் வாங்க தம்பி. அரசியல் தம்பிங்கிறது கொஞ்சம் மலினப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், சிறுமைப்படுத்துகிற மாதிரி. இவர் பெரிய ஆள், சிறுமைப்படுத்துறதா இல்லை, பெரிய ஆள் மாதிரி இவர். தம்பி நம்ம தம்பி தான், அவன் என்ன செஞ்சிட போகிறான் அப்படின்னா, புரியுதா உங்களுக்கு? அது வந்து என்னென்னா ஆதிக்கமான வார்த்தை. என் சகோதரன் சொல்கிறது வேறு, தம்பின்னு சொல்கிறது வேறு. என்ன தம்பி அப்படிங்கிறது? ஆமாம், அது நம்ம ஊரில் மதுரையில் எல்லாம், சீமானும் நம்ம ஏரியா தானே. அப்போ வந்து என்னென்னா, தம்பி வாடா தம்பி, என்னடா வாடா அண்ணன் பார்த்துட்டு வாடா, அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாடா, அந்த மாதிரி வார்த்தை. நம்ம அண்ணனுக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு அந்த இது இருக்குது ஆம்லேட்டை நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ண சொல்லு, 2 முட்டையாக போட சொல்லு, வாங்கிட்டு வந்துடு. என்ன தம்பி? நம்ம தம்பி தான். யாருண்ணே அவரு? தம்பி தான், நம்ம தம்பி. பார்த்துக்கோ, நம்ம தம்பி தான். ஆமாம், உங்களுக்கு எது வாங்கணுமா? சரி, அண்ணனுக்கு ஒரு 2 கோல்டு ஃபில்டர் வாங்கிட்டு வந்துடு. இது இந்த துணி தான் சீமான் பேசுகிறது. விஜய் என்ன அறவே காடா, லூஸா, மெண்டலா? புரியுதா உங்களுக்கு? இவருக்கு தம்பியாக இருந்துட்டு இவர் சொல்லுவார், அவர் கேட்பார், இவர் தம்பி உங்களுக்கு அரசியல் அனுபவம் ஒன்று. அதாவது எப்படின்னா, நீங்கள் இப்போ தான் அரசியலுக்கு வர்றீங்க, வந்து எதையோ வடையை சுட்டு ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறீங்க, ஓகே, அது உங்களுக்காக விழுகிற ஓட்டு, சரியா? நம்ம சீமானை குறைச்சி மதிப்பிட வேணாம். உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கீங்க, ஒரு 7 8 வச்சுருக்கீங்க. இப்போ விஜய் வர்றாரு அப்படின்னா என்ன, விஜய் வந்து சரி ஆட்சி அமைச்சிடுறீங்க, உதாரணத்துக்கு வச்சு இப்படியே வச்சு பாசிட்டிவாகவே பேசுவோம். 2026 எலெக்ஷனில் சீமானும் விஜயும் கூட்டணியா? புரியுதா? ஜெயிச்சிட்றாங்க. யார் முதலமைச்சர்? அண்ணனான சீமானா இல்லை கூட்டம் நிறையா இருக்குது விஜயா? பிரச்சனையாகும். அப்போ இப்போ சரி அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்னென்னா, விஜய் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவன்கிட்ட அல்லு எடுத்து வட்டி கடை வாங்கி படம் எடுத்து சங்கவியும் இது யாரும் இந்த மலேசியா லேடி ஒருத்தி இருந்தால ஹீரோயின், அப்போ விஜய் கூட பயங்கர பேரா போடுவாங்கல்ல, 2-3 ஹீரோயின் தான் திருப்பி போடுவாங்க. சங்கவி, சுவாதி, இதை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் போச்சு. சங்கவி ரசிகர்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் கதாநாயகிகள் நடித்து அவர் முட்டை புரோட்டா சுட்டு, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரோட்டாலாம் சுட்டு குடும்பத்தோடு சுட்டாங்க. அவங்க அம்மாவும் பையன் சேர்ந்து சுட்ட முட்டை புரோட்டாலாம் சுட்ட எதுக்கு? சீமான முதலமைச்சர் ஆக்குறாக்கா? என்ன என்ன நான் உசுறு கொடுத்து வளர்த்து இது பண்ணா விஜய் என்ன பார்ப்பாப்லன்னா, வண்டியில் விழுகிறதுக்கு ஆள் வேணும் விஜய்க்கு. புரியுதா உங்களுக்கு? இதுவா இப்போ நகைக்கடைக்காரன் மகன் வர்றான் அப்படின்னா ஊடால போய் விழுகிறதுக்கு தான் விஜய்க்கு ஆள் வேணுமே தவிர விழுகிற ஆளாவே இவரை யூஸ் பண்ண முடியாது. ஆமாம்,
இப்போ நீங்கள் விஜய்க்கே விழுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அப்போ வந்து சீமான் என்ன பண்ணுவாப்புல, தம்பியே தள்ளி, புரியுதா, வண்டியில் தம்பி நீங்கள் விழுங்க தம்பி, அப்போ தான் கரெக்டாக இருக்கு, நான் கொஞ்சம் பெரிய மனுஷன், நான் ஒரு பஞ்சாயத்து வச்சா கரெக்டாக ஆட்டையை போடலாம் தம்பி, நீங்கள் போய் விழுங்க என்னண்ணே. இல்லைண்ணே. அப்புறம் என்ன விழுகிற கேரக்டருக்கு விஜய் வரலையே. விஜய் வந்து வடிவேல் கேரக்டர் சொல்கிறேன், நாகரக்காரன் மகன் ஆட்டையை போடுற கேரக்டருக்கு விஜய் வர்றாப்புல, அவர் கீழே ஒரு 5 பேரை வச்சுக்குவாப்புல, புஷியானது அது இது அப்படி லேடிஸ் இப்படி வச்சுட்டு ஒருத்தர் விழுகிறது, கூட்டமாக போய் குடும்பமாக அழுகிறதுன்ற ஒரு செட்டப்புக்கு வர்றாப்புல. இப்போ சீமான் இதில் என்ன கேரக்டர் எடுப்பீங்க? சீமான் வந்து இதில் விஜய் கேரக்டர் தான் எடுக்கணும்னுவாப்புல. இல்லை தம்பி நீங்கள் போய் விழுங்க, நீங்கள் தான் சின்ன பையனாக இருக்கீங்க, நீங்கள் விழுங்க, நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் தம்பின்னுவாப்புல. ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் ஜாஸ்தி, நான் பிறந்தே அரசியலில் இருக்கேன்னுவாப்புல. அப்போ இது எப்படி ஒத்து போகும்? அதுலயே வடிவேல் கொஞ்சம் அமௌண்ட் கூட கட்டவனுக்கு பெரிய ட்ரெயின்ல போய் விழுகிறியா பெரிய அமௌண்ட் வருவாங்க. ஆமா அப்படி இருக்கிறாப்ல அவரு. ஆமா அப்படி இருக்கிறது யாரு? விஜய் அப்படித்தான் ஆளு. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆனு ஆப்வியஸ்லி வருவாரு. சீமானும் முதலமைச்சர் ஆனா அதே கேரக்டர்ல வராப்புல, தம்பி ரயிலில் விழுக வேண்டியது இருக்கும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொன்னா அது விஜய்க்கு எதுக்கு சீமானு? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட விஜய் சேர்ந்தா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். எடப்பாடியோட சேர்ந்தா கூட. ஆமாம், எடப்பாடி கூட சொன்னா சிஎம் நான் தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவங்க எடப்பாடி ஒத்துக்க மாட்டாப்புல. ஆமாம், ஏன்னா அப்படி ஒத்துக்காம தான் இருக்கிறவனு பூரா அடிச்சு துரத்திக்கிட்டாப்புல. அதுக்கு ராமராஜனுக்கே பதவி கொடுக்கலங்க. ராமராஜனே அழுகிறாப்புலங்க. அம்மா இருந்தப்ப நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. எடப்பாடியும் சரி ஓபிஎஸும் சரி மாநில அளவில் ஏதாவது பதவி கொடுங்கன்னு கேட்டேன், என்னை அப்படியே அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டார். ராமராஜனை பார்த்தாலே பயப்படக்கூடிய ஆள் எடப்பாடி. விஜய்க்கு பதவி தருவாரா? அப்போ அங்கேயும் கட்டு. ராமராஜனை கூட ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குன்னு பயப்படுறாரு எடப்பாடி. பயப்படுறாரு. அப்போ விஜய் எப்படி அவர் பண்ணுவார்? விஜய் பண்ண மாட்டார். அப்போ அதுவும் சேராது. அப்போ விஜய் வந்து 2026 எலெக்ஷனில் இப்போயே எழுதி சீல் அடித்து நம்ம காட்டிடலாம், லெட்ரு கையெழுத்து போட்டே காட்டிடலாம். 2026 விஜய் வந்து எந்த கூட்டணியும் வைக்க மாட்டாப்புல. அவருக்கு தனிச்சு தான் நிற்க போகிறார். தனிச்சு தான் நிற்க போகிறாப்புல. கூட வேணா இல்லை பாமகவை சேர முடியுமா? முடியாது. ஏன் பாமக போய் அவங்க போய் பேசினா இது பண்ண மாட்டாங்களா? அப்போ யார் அன்புமணி என்ன இது பண்ணுறது? வண்டியில் போய் விழுகிறதா? யார் வண்டியில் விழுகிற கேரக்டர் யாருக்கு? வண்டியில் விழுக சொல்கிறேன். திமுகவோட மாறி மாறி கூட்டணி வச்சவங்க. அதனால பிஜேபியோட மாறி மாறி கூட்டணி வைக்கலைங்க. யார் முதல்வர் வேட்பாளர்? விஜய் முதல்வர்னு சொல்ல முடியாது. அன்புமணியால் சொல்ல முடியாதுல்ல. ரைட். இப்படி இருக்கனால சிறு கட்சிகள் இருக்குல்ல, சிறு குறு கட்சிகள்லாம் இருக்குது, அதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் அதையும் சேர்க்க மாட்டாப்புல. தனியாக நின்று அவருடைய பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறாப்புல. இதுதான் 2026 நடக்க போகிறது. இன்றைக்கி எழுதி வச்சுங்க. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பழகருப்பையா ஒரு கட்சி வச்சுருக்காரு. தமிழறிவு பழகருப்பையா மாதிரி ஆட்கள் முதல்வர் ஆக முடியாதுல்ல அவர்கள். ஆமாம், ஆக முடியாது. அவர் தமிழறிவனும் பழகருப்பையா மட்டும்தான் கூட்டணி வைப்பாங்க. ஆமாம், அவங்க 2 பேரும் கூட இருப்பாங்க. கடைசியில் வந்து விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க 2 பேரும். இது நடக்கும் 2026 அப்புறம் அவரே பழக்கருப்பையாக ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுவார், அந்த தம்பிக்கெல்லாம் அரசியல் அனுபவம் கிடையாதுங்க, நம்ம எத்தனை நாள் உருண்டு 50 வருஷமாக அரசியலில் உருண்டு அதை பார்த்துட்டு அண்ணாவை பார்த்துட்டு பெரிய பார்த்துட்டு நம்ம சொல்கிறத கேட்டால் தானேங்க. இந்த வரங்க 4% ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன், இதை பண்ணுங்க தம்பி, இதை பண்ணுங்க தம்பி, உங்களுக்கு விவரம் பார்த்தாது சாதாரணமாக இல்லை, அழிச்சு போடுவான். ஏன்னா நீங்கள் உதயநிதியை சாதாரணமாக நினைக்காதீங்க, எடப்பாடியை சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் தம்பிகிட்ட, கேட்கலையே. சரின்னு தலையாட்டினாப்புல ஆமாவா இல்லையானே நமக்கு புரியலை. அப்புறம் என்னத்தை நம்ம சொல்கிறது? நீங்கள் ஏனே வந்து கேட்குறீங்க. நானாக கட்சி ஆரம்பித்தார், கூப்பிட்டாரு, போனார், சில கருத்துக்களை சொன்னோம், சில விஷயங்களை எடுத்து சொன்னோம். 50களில் என்ன நடந்துச்சு, 60களில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் இந்த அம்மையார் ஜெயலலிதா எப்படி டீல் பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் சொன்னோம். அதனால் அதே மாதிரி தமிழ்குருவி வரும், பறந்து அங்கேருந்து வந்து தெரிச்சு ஓடி போயிடும் 4% ஓட்டுனோடனே. அடுத்த காமராஜர் விஜயா ஆமாம் அப்படின்னு சொல்லும். காமராஜர் வேணா அதுக்கு காமராஜரை தேடி இப்போ பித்து பிடிச்சாலே இது புரியுதா உங்களுக்கு? பேச்சு மட்டும்தான் இதே தவிர, வடை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டிங்கன்னா வாயில் வச்சா வாந்தி தான் வரும். அந்த மாதிரி வடை சுடுறாள் தமிழருவி, சரி தமிழ்குருவி, அருவின்னு போட்டுறாதீங்க. இந்த தமிழ்குருவியோட வேலை என்னன்னா, திராவிடத்தை ஒழிக்கிறேன்னு கடைசியில் மண்ணா போய் கடைசியில் இதுதான் சிலுவை ஊண்டி எழுதுற, திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று 50 ஆண்டு காலமாக போராடிய கள போராளி துயிலவில்லை, இதை பண்ண அதனா விதைக்கப்பட்டிருக்கிறார், புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்னு போட்டு அப்படி ஒரு சிலுவையை நட்டு
அதில் ஒரு கல்வெட்டு. ரஜினிக்கு அப்புறம் அண்ணாமலையை காமராஜர் ஆக்கலான்னு அதனால இவரை பார்க்கலான்னு சொல்லி தான் கைகால் பாவப்பட்ட வைகோவை போய் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி அவரை நாசப்படுத்தி அவர் கட்சி அதோடு முடிஞ்சு போச்சு. விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி உடம்பு சரியில்லாமல் அவர் மரணிச்சே போயிட்டார். ரைட்டா? அடுத்து வந்து தமிழ் குருவி எங்கெல்லாம் போயிருக்கோ அங்கெல்லாம் நாசம்தான். மூணாவதாக ரஜினி ஜாதகம் பார்த்துருப்பாப்புல. பார்த்த உடனே கேரளாவில் போய் சோழி உருட்டியிருப்பாங்க. ரஜினி பல இடத்துல பார்த்துருப்பாப்புல, அரசியலுக்கு வரலாமா வேண்டாம், சோழியை உருட்டியிருப்பாங்க. அது தெரிச்சு அடித்து போனவங்கள உங்கள் கூட ஒரு தீய சக்தி. யார் சொல்கிறீங்க? யார் இல்லை, அது ஒரு பறக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்னோடனே ரஜினி யார் நம்ம 2 பேர் தானே வச்சுருக்கோம், இத்தனை பேர் வரேன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி 2 ரஜினி வரான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அந்த பிஜேபியிலேருந்து ஒரு பார்சல் அனுப்புனாங்க, அர்ஜுனமூர்த்தி புலியோர பார்சல். அர்ஜுனமூர்த்தி. ஆமாம், அறிவுஜீவி அது இதுன்னு சொல்லி. ஆமாம் பயங்கர இன்டலெக்சுவல்ல உலகத்தை திருப்பி போட்டுருவாங்க. பிஜேபியில் தான் திருப்பி இருக்காரு. ஆமாம், திருப்பி வந்துட்டாரு. போன இடத்துக்கு அங்கே தானங்க போகணும். அனுப்புனது அவங்க. சில பேர் பாத்திர கடையில் வேலை பார்ப்பாங்க, வெளியூர் போய்ங்க, ஒன்றும் திருப்பி பாத்திர கடைக்க வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆள். அப்போ யாருன்னு அந்த சோழி ஊட்டி பார்த்து சொன்னோடனே 2 பேரில் ஒருத்தருன்றுவாங்க. அப்போ வந்து வெளியே யோசிச்சு பார்த்துருப்பாப்புல, யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க. குருமூர்த்தியான்னு யோசிச்சிருப்பாப்புல, இல்லையே அவன் கூட கூப்பிடவே இல்லையா அவனை அப்படின்னா அது ஒரு பக்கம் போயிருக்கும். யார் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சும்போது எவனாவது ஒருத்தர் சொல்லியிருப்பான், உங்களை முதலமைச்சராக யார் ஆக்கணும்னு எவனாவது சொன்னான்னா முதல்ல அவனை அடித்து துரத்துக்கின்றிருப்பான். அப்போ தான் அவர் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. நம்மளை முதலமைச்சர்னு சொன்ன ஒரே ஆள் குருவி தான். அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே வைகோவை முதலமைச்சர்னு சொல்லி நாசமாக்கி உடல்நிலை சரியில்லாமல் அரசியலை விட்டே ஒதுங்கி போயிட்டார். அடுத்து விஜயகாந்த் நல்லா நடமாடிக்கிட்டு இருந்தார். அவரை முதலமைச்சர்னு சொல்லி கூட்டணி போட்டு கடைசியில் அவர் வாய் பேச முடியாமல் கண் திறந்து பார்க்க முடியாமல் ஒரு நிலைமைக்கு போய் அவ்வளோ நல்ல மனுஷன் நாசம். கம்யூனிஸ்ட் கட்சியில் அதோடு போட்டு புதைச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னோடனே அப்போ இந்த பார்ட்டியாக தான் இருக்கணும்னா அடுத்த நாளே கட்சியை கலைக்கடான்னு கலைச்சிட்டாப்புல. ஸோ அதனால் தமிழ் குருவி போச்சுன்னா திமுக ரொம்ப சந்தோஷம். திமுக வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னு கேட்டால் அந்த கிளவி சொல்ல முடியே அந்த நாயை சூன்னு பற்றி விட்டு போ அப்படின்னோடனே நாயை கடிச்சு விடும். அதுக்கு ஒரு டாக்டர் வச்சுருவாங்க, அவையில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி விஜய் வந்து கூப்பிட்டாருன்னு வைங்க, விஜய்க்கு அரசியல் ஊசி போட வேண்டியிருக்கும் தொப்புளை சுற்றி. அதனால் விஜய் கட்சி வந்து அவர் தனியாக தான் நிற்பாருங்க. 2026 அதை நீங்கள் எழுதி வச்சுங்க. சீமானை சேர்க்க மாட்டார், புரியுதா? எனக்கு சீமான் வந்து ஒரு 6, விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டா சீமான் ஓட்டு வந்து ஒரு 2% குறைஞ்சி போயிடும். 8 வாங்கியிருக்காரு, இப்போ அது 6-6.5 ஆயிரும். அந்த ஒரு 1.5-2 ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சிடும். கட்டாயம் ஒரு 2% ஓட்டு அந்த பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் பிறக்கி போனது சின்ன குழந்தைங்க, ஐடி கார்டு இல்லாதவன், இந்த மாதிரிலாம் இருக்கும். அவர்களோட ஓட்டு மட்டும் சேர்த்து போட்டிங்கன்னா விஜய்க்கு ஒரு 3-4 18 வயசு ஆனவன் ஜூன் மாதம் ஆகி ஜூலையில் அப்படியே ஓட்டு போடுறவன், டக்குன்னு காடை மாற்றி ஓட்டு போடுறவன் சொல்லி ஒரு 6% ஓட்டு விடுவேன். 6-4-10 இது நடுத்தரமான வாக்கு, இது பூரா போயிடும். இது பாதிப்பு வந்து எல்லா கட்சிக்குமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அது பிஜேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விஜய் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமாக. ஆமாம், புதுசாக வந்து அவங்க வரவேற்கிற மாதிரி தெரியுது விஜய். அதுக்கு தான் வரவேற்கிறது, அவங்களுக்கு தெரியல. ஆனால் எந்த நடிகர் வந்தாலும் பாஜக ஆதரிக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், எவனாவது நம்மகிட்ட வந்துட மாட்டானான்னு தான், புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரியா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீமானை விஜய் சேர்த்துக்கொள்ள மாட்டார். சீமானும் விஜயும் இந்த ஜென்மத்தில் சேர மாட்டாங்க. அதுக்கு விஜய் ஒத்துக்க மாட்டார். வண்டியில் விழுகிறதுக்கு விஜய் தயாராக இல்லை. வண்டியில் எவனையாவது விழுக வச்சு செட்டியார் மண்ட காசு பிடுங்கிறது தான் அந்த கேரக்டர். அவர் காசு பிடுங்குறதுக்காக வராருன்னு நம்ம சொல்ல, அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு தான் அவர் ரெடியாக இருப்பார் சார் விஜய். வடிவேல் கேரக்டரில் இவரே போய் எப்படி விழுவார்? ஆமாம், இவரே போய் வண்டியில் சீமான வடிவேல் கேரக்டரில் வச்சுட்டு இவர் போய் வண்டிக்குள்ளே விழுக மாட்டார். அதனால் சேர்க்க மாட்டாங்க. புஷியானந்தே வேணான்றாப்புல, விட மாட்டாப்புல. ஆமாங்க, அவர் என்னங்க தம்பி கிம்பின்னு, என்னைய விட வயசு 2 வயசு கம்மி, என்னைய வந்து வாங்க தம்பி அப்புறம் தம்பின்றாரு அப்படின்ற மாதிரி. அவருக்கு அந்த பழக்க வயசில் மூத்தவங்களையும் தம்பின்னு தான் கூப்பிடுறாரு அவர். ஆமாம், இப்போ எனக்கே ஒரு வயசு கம்மி தான் சீமான்னு. தம்பி சீமான்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கே வாய் வராதில்ல. ஒரு கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம பேசுனா சொல்லுவோம். ஆனால் தம்பின்னு அவரை சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவன் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் அதெல்லாம் இது பண்ண மாட்டார். அப்போ விஜய் வந்து தனிச்சு நின்று வந்தார்னா ஒரு 4-5 விழுக்காடு வாக்கு. இப்போ விஜயகாந்த் வாங்கினதில் கொஞ்சம் குறைவாக வாங்குவாரா? இப்படி விஜயகாந்த் இடத்தையாவது ஒரு வாங்குவாரா? அதை நிறையா பேர் பிச்சுட்டாங்க இல்லைங்க, விஜயகாந்த் ஓட்டை தான் பிச்சுட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மவுண்ட் ரோட்டில் போனீங்கன்னா சில இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வயசுக்கு. நம்ம இந்து ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆமாம்,
அந்த இந்து ஆஃபீஸ் லைன் இருக்குது பாரு, பிஆர்ஓ அண்ட் சன்ஸ் வாட்ச் கடை இருக்குது. அது ஒரு காலத்தில் அதுதாங்க பணக்காரர்கள் நடிகர்கள் போகக்கூடிய இடங்க அது. ஓகே, வாட்ச் வாங்கணும்னா அந்த பிஆர்ஓ சன்ஸ் இன்னும் இருக்குது, 120 வருஷமாக 140 வருஷமாக இருக்குது. த மெயில்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, பூட்டிய கடை கேஸ் நடந்து, அது ஒரு பெரிய பத்திரிகை, இந்து பத்திரிகைக்கு அடுத்து இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 3 துணி கடை இருந்துச்சு. இப்போ தான் இடித்தாங்க, ஒரு 3 வருஷம் கொரோனாக்கு அப்புறம் தான் இடித்து காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. இந்த ஹால்திராம் ஏதோ ஒரு சேட்டு கடை, அங்கே தான் சிவாஜி, சாவித்ரி, அந்த காலத்து நடிகைகள்லாம் மவுண்ட் ரோட்டில் வந்து அந்த கடையில் தான் துணி எடுப்பாங்களாம். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த துணி கடை என்னாச்சு? ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு 60 வயசு 70 வயசில் தான் அங்கே இருந்தாங்க. 60 வயசு 70 வயசு ஆட்கள் தான் துணி கிழிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு காக்கா கடைக்குள்ளே போகாது எனக்கு தெரிஞ்சு. எப்போ 2000க்கு அப்புறமே, 99களுக்கு அப்புறமே யாராவது 1-2 பேர் போவான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, டி நகர் டெவலப் ஆகிடுச்சு. அது பயங்கர பீக்கில் போயிடுச்சு. இப்போ யாருமே அங்கே போகிறதில்ல, நடிகர்லேருந்து எல்லாருமே. அப்புறம் நல்லி சில்க்ஸ் வந்தது, எல்லாமே இந்த பக்கம் வந்ததுனால எல்லாமே இந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குமரன் சில்க்ஸ் இப்படிலாம் வந்துருச்சு. இப்போ உள்ள அப்டேட்டுக்கு வேறு கடைகள்லாம் வந்துருச்சு, ரைட்டா? ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய நினைவுகளோடு பார்க்கலாம் எதை, அந்த கட்சிகளை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அரசியல்லையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜயகாந்த் போனதுக்கப்புறம், விஜயகாந்த் ஒரு பரபரப்பான மவுண்ட் ரோடு கடை மாதிரி தான், பிஆர் ஒன் சன்ஸ் மாதிரி தான் இருந்தார், ரைட்டா? அந்த காலங்கள் முடிந்து விட்டது, அந்த வாக்குகள்லாம் சிதறி விட்டது. இப்போ அந்த கட்சியே இல்லை. அவங்க ஒய்ஃபு தனியாக வந்து இப்போ வீட்டுக்காரர் விட்டு போனால் டெலிஃபோன் பூத்தெல்லாம் நடத்துவாங்க அந்த காலத்தில், பார்த்துருக்கீங்களா? புரியுது அவங்களுக்கு? வந்து யாருக்காவது ஒரு டெலிஃபோன் பூத்து ஏதாவது மத்திய அமைச்சர்கிட்ட போய் தான் வாங்கணும். பஸ் ஸ்டாண்ட்லலாம், மதுரை பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருக்கும், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் டெலிஃபோன் பூத் ஒன்று இருக்கும். அதில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் வந்து நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார். கடைசியில் திடீர்னு அவருக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டுரும், இல்லை வயசாகி செத்துருவார், இல்லை ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னா அவர் மனைவி வந்து அந்த பூத்தை நடத்திட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து அந்த பூத்தை நடத்திக்கிட்டு இருக்காப்புல யார், அந்த அக்கா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு பர்சன்டேஜ் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது, பீக்கில் இருக்கும்போதே 10% ஓட்டு தான் வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே வெறும் 1500 ஓட்டு தான் இதில் இடைத்தேர்தலில் அவங்க மச்சான் வாங்கினாப்புல, யார், சுதீஷ் வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. இப்போ யார் இருக்கானா, உயிரோடு இருக்கும்போதே மக்கள் நல கூட்டணிலாம் ரொம்ப கேவலமாக போச்சு. 1% ஆமாம் போயிடுச்சா? இந்த நிலமை தான் விஜயகாந்துக்கு. அதனால் அந்த விஜயகாந்த்லேருந்து பிரிஞ்சது எங்கே போச்சு? 10% ஓட்டு விழுந்துச்சில்ல விஜயகாந்துக்கு. மீதி 8%, இப்போ 1.5% தான் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம் கேட்கல, புதுசாக ட்ரை பண்ணுற ஆளுக்கு தான் விஜயகாந்துக்கு போட்டிருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது போட்டு சீமானுக்கு கொஞ்சம் பேர் போயிருப்பான். அது எப்போவுமே எதுவுமே சரியில்லை வேணும் அப்படின்னு விஜயகாந்த் சீமான் கொஞ்சம் அது கொஞ்சம் போயிருப்பாங்க. இப்போ சீமானோட பேச்சுக்கள் இதை மாற்றி மாற்றி பேசுறதை வச்சு இப்போ விஜய் வந்தால் விஜய் பக்கம் சீமான் ஓட்டு தான் பிரிஞ்சு. விஜயகாந்துக்கு போட்டவன் சீமானுக்கு போட்ட 2 திராவிட கட்சி வேணாம் நினைக்கிறேன். ஆமாம், சீமானும் வேணாம்னு நினைக்கிறவன் 3 பேரும் சேர்ந்து விஜய்க்கு போடுவாங்க. அப்போ ஒரே ஓட்டு தான் பிரிய போகுது. அப்புறம் எப்படி இப்போ அமெரிக்காலேருந்து ஓட்டு விலைக்கா வாங்க முடியும்? அமெரிக்காலேருந்து ஒரு 50 லட்சம் பேரை இறக்குங்கடான்னு இறக்க முடியுமா? இல்லை இலங்கையிலேருந்து ஒரு 20 லட்சம் பேரை கொண்டு வந்து சீமான் கட்சியில் சேர்க்க முடியுமா? ஓட்டு இங்கே உள்ளவன் தானங்க போட்டாகணும். அதுக்குள்ளே இருக்கிறது தான் பிரிஞ்சு போகும். இங்கே இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, மதுரையில் பல ஊர்களில் போடுவாங்க, டப்பா உருட்டுவாங்க, குடன்னு ஓட்டி போடுவாங்க. சிவாஜியில் 10, சரோஜா தேவியில் சூர்யா உருட்டுவாப்பில். அது நம்ம ஊரில் நடக்கிறது யதார்த்தமாக. அந்த மாதிரி எங்கிட்டு உருட்டினாலும் அந்த கட்டையில் தான் இருக்கும் சிவாஜி. ஒரு பக்கம் சிவாஜி இருப்பார், ஒரு பக்கம் சரோஜா, ஒரு பக்கம் பத்மினி, ஒரு பக்கம் ராகினி, ரோஹிணி தான் இருக்கும். சரியா? இப்போ குலுக்கி போட்டவுடனே ஒரே நேரத்தில் 4மே விழுகாதுல்ல, ஒரு கட்டை தானேங்க. டப்பாவில் உருட்டி அப்படி வச்சா ஒன்று ரஜினி விழுகும், இல்லை சிவாஜி விழுகும், இல்லை சரோஜா தேவி விழுகும். 4மே எப்படி விழுகும்? புரியுதா? இதுதான் அந்த கணக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் விஜய் வந்து சரி. அப்போ 2026ங்கிறது திமுக கூட்டணி அப்படியே இருக்கும். அதிமுக ஒன்று சேருமா சேராதான்னு சொல்ல, அதிமுகவே அழிஞ்சு போயிடும். அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியே பண்ணுறாருங்களா? இல்லை, எடப்பாடி கூட இருந்தவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி அது தீவிரமாக இறங்குது. இப்போ பிஜேபி வந்து திமுக எதிர்ப்பை தாண்டி சரி நம்ம அடித்து உடனே வர முடியாது, மித்த ஊர் மாதிரி வட சுட முடியாது, முதல்ல அதிமுக அழிப்போம், அப்புறம் டிஎம்கே பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடியே கட்சியை விட்டு தூக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து. அதனால தான் இந்த வார்த்தை ஜாலங்கள் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை இதில். அப்போ கடைசி சான்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் தூங்கிட்டு இருந்த ராஜாவை கூப்பிட்டு போட்டு, நீ பழைய ஆள், எடப்பாடி எல்லாம் பழைய ஆட்கள்ன்றதுனால போய் பேசி பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமோ 8 மாதம் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வைக்க தான் அந்த குழுவா? ஆமாம், இந்த அண்ணாமலையை தொலைச்சி விட்ருவான்.
ஊரில் இருக்க மாட்டான், எதுவும் பேச மாட்டான் தம்பி. ஏதாவது பண்ணுங்க ஏடிஎம்கே. நீங்கள் வந்து இந்த குழுவை வச்சுக்கிட்டு இப்போ அப்ரோச் பண்ணி பாருங்கள். வரலைன்னு சொல்லிட்டாங்க 6 மாதத்தில் ஆட்டையை கலைச்சி விட்டு ரெட்டலையை பிடிங்கி விட்டுருவோம் அப்படின்றதான் அவரோட பிளான்னு. இப்போ அதுதான் அதன்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி வருது. சில்லறையாக போயிருங்க. பாஜக ஒரு பர்சன்டேஜ் வாங்குங்க, 4-6%. அது ஒரு 2-3 பேரை போனால் வந்தவொன்னே போட்டு ஒரு 6-7% வாங்கும். 8% வாங்குறவங்க வச்சுங்களேன். விஜய் ஒரு 5-6%, 4லேருந்து 6. சீமா 4லேருந்து 6. புரியுதா உங்களுக்கு? 4 இப்போ மனுஷ வாழ்க்கையை 8-8 பிரிச்சுக்கன்னு ரஜினி பாட்டு, 8-8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்க மாதிரி 4 கட்சி. இது 4 அது 4 15-20% வாங்கிடும். அது ஒரு 15லேருந்து அதுக்கு ரெட்டலை ஓட்டு. ஆமாம், 22-32% ஓட்டு இருந்துச்சு. அதெல்லாம் காலியாகி கடைசியில் 15% வாங்கும். எடப்பாடி மட்டும் இருந்து இந்த கட்சி அப்படியே இருந்தால் 15-18% கட்சி உடஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் 6-8 பிரிஞ்சிடும். பாமக பிஜேபியோட இருக்குமா அதிமுகவோட இருக்குமா? பாமக யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களோட இருக்கும். ஆனால் எடப்பாடி பாமக விரும்புவாரே. ஏன்னா அந்த சேலம் எடப்பாடி விரும்பி என்னங்க கிருஷ்ணகிரி தருமபுரியில் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மேலே யார் வேணாலும் ஆசைப்பட்டுலாங்க. அது உலக அழகி. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து அது பார்த்து முடிவு பண்ணலாம். ஐஸ்வர்யா ராய் யாரை கட்டணும்? ஐஸ்வர்யா ராய் யாரும் ஆசைப்படலாம். பட் அபிஷேக் பச்சன் யாருங்கிறதா கேள்வி. ஆமாம், அபிஷேக் பச்சனே டைவர்ஸ் பண்ண போகுதுன்றாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ அதிமுக இருக்குது. ஏன்னா ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எவன் இப்போ காசு கொடுக்குறானோ அவன் பக்கம் தான் பாமக போகும். அதனால் பாமக கணக்கில் சேர்க்க முடியாது. அதெல்லாம் பிஜேபி கூட்டணியில் கண்டினியூ ஆகுங்க. பாமக இதெல்லாம் வந்து பிஜேபி கூட்டணியில் கண்டினியூ ஆகும். அதிமுக உடச்சி ஒரு பெரும்பங்கை கொண்டு பிஜேபியில் சேர்த்துருவாங்க. 2 கூட்டணி தான் இருக்கும். விஜய் தனியாக நிற்பாப்புல. வழக்கம் போல் திமுக அதிமுக 2 கூட்டணி. ஆமாம், அதிமுக பிஜேபி பாமக. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒருத்தர் கொள்ள கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டாப்புல. யாருன்னா அந்த என்ன யாதவ், தேவநாத யாதவ் முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் திருட்டு பையன் முடிவாகி கன்ஃபார்ம் அவனை தூக்கிட்டாங்க. இன்னும் சிறு சிறு கட்சிகள் நிறையா இருக்குது. அவர் வந்து ஒரு கட்சி நடத்துறாரு. அதான் கட்சி நடத்தி சேர்ந்துட்டாப்புல. கட்சி வித்துட்டாங்க. பிஜேபியில் நின்றுருக்காரு. பிஜேபிக்கு வித்துட்டாப்புல இருந்தாலும். ஆமாம், வித்துட்டு தான் பிஜேபியில் ஜாயின்ட் ஆகி தான் சீட்டு கொடுத்தாங்க. இன்னும் சில்லற கட்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக நிற்கும். திமுக கூட்டணி அப்படி கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, திமுக இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இது அப்படி இருக்கா. இடைப்பட்டத்தில் இப்போ என்ன புரட்சி வரும் அப்படின்னா விஜய் வந்து தனியாக வருவாப்புல. புரியுதா உங்களுக்கு? விஜய் தனியாக வரும்போது நீங்கள் வந்து திரிஷா இல்லைன்னா திவ்யான்ற மாதிரி கதையில் தான் போகும். அது எப்படி எல்லோரும் அதிமுககாரன் திமுககாரன் எல்லாம் மாறி விஜய் வந்துட்டார் அப்படின்னோடனே அப்படியே 60% ஓட்டு போட்டுருவாங்களா? 40% ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். 38% ஓட்டுனால் வாங்கினா எப்படி வாங்க முடியும்? 3.8% வாங்கினாலே பெருசு. விஜயகாந்த் 5-6% வாங்கினார் தனிச்சு நின்று. ஆனால் அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 6%லேருந்து 8%ங்க. இவங்க எப்போவுமே எல்லாருக்கும் திமுக பிடிக்கா, காங்கிரஸ் பிடிக்கா, கம்யூனிஸ்ட் பிடிக்கா, அவன் பிடிக்கா, அப்படி ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து போடுவாங்க. யார் புதுசாக வந்தாலும் போடுவாங்க. அந்த குரூப் வந்து சுயேட்சைக்கு போடுறதுக்கு கூட விஜய்க்கு போடுவாங்க. நோட்டாக்கு போயிடலாம். ஆமாம், அவங்க என்னன்னா இப்போ பிரிஞ்சுட்டாங்க. அவங்களே இந்த கமலஹாசன் படத்தில் பாடி பீஸாக பிரித்து பாசுன்னாங்க பஞ்சதந்திரத்தில். அந்த மாதிரி அந்த 7-8% இருக்காங்க லூசுகள், அரை லூசுகள். அவன் 7-8% 9% எவனுக்கு போடுறதுன்னு தெரியாமல், எவன் கொள்கை என்னன்னே தெரியாமல் புதுசாக வரவனுக்கு போட்டு விட்றாங்க. அந்த புதுசாக வர்றதுலேயே சீமான் இருக்காப்புல. ஸோ அந்த ஓட்டு இப்போ சீமானுக்கும் பிரியுது, விஜய்க்கும் பிரியுது, கொஞ்சம் பிஜேபிக்கும் போகும். போகும்போது பாடி பீஸ் ஆயிடும். இதுதான் நடக்க போகுது. அப்போ 2026 இந்த கூட்டணி கலாட்டாக தான் நடக்கும். அதனால் சீமான் விஜய்ன்றது சேர்றதுக்கான வாய்ப்பு. சீமான் ஆசைப்பட்டது உண்மை. யார் வேணாலும் ஆசைப்படலாங்க. புரியுதா? நீங்கள் யார் வேணாலும் ஆசைப்படலாம். நடக்கணும்ல. விஜய் எப்படி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பாரா? இல்லையா, அவர் தமிழ் தேசியம்னா அவர் தெரியுமா என்னன்னு தெரியல. தமிழ் தெரியும். இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. யானை வந்து தமிழர்களின் குறியீடு. அது எவனாவது ஜோசியம் எழுதி கொடுத்துருப்பான். சிலது பழைய ஆள் இந்த தமிழ் மலர் அதெல்லாம் தமிழ் குருவி மாதிரி ஆள். அப்புறம் சில பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை கூப்பிட்டு எழுதி வாங்கியிருப்பாங்க. இந்த செங்காதல் மலைனா என்ன, அதுனா என்ன. இந்த மணிரத்னம்லாம் தமிழ் தொடர்பான படம் எடுத்தோம்னா அவங்களுக்கு எளவும் தெரியாது, எட்டும் தெரியாது. அதை பற்றி தேடி பார்ப்பாங்க. யாராவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி. சுஜாதா வந்து நிற்பாங்க. சுஜாதா செத்துட்டார், இப்போ யார்கிட்ட போய் நிற்கிறது?
அதனால எங்கள் இந்த ஜெயமோகன் ஜெயமோகன் ஒரு லூஸ் இருக்கான், அவனை கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து நீங்கள் டைலாக் எழுதி அவர் தமிழுக்கு முன்னாடியே அங்கே செஞ்சுட்டாங்க, தமிழர்கள் கூட அவங்க அதிகமாக இருக்குன்னா அவன் பெரிய அறிவாளி. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், அங்கே இதில் மொசப்பட்டோமியாவுக்கு முன்னாடியே நீங்கள் அதில் அங்கேயே இருக்குது. ராஜஸ்தானில் இருக்க கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தோட முந்தையது. அதில் உள்ள மன்னர்கள்லாம் பெரிய மன்னர்கள்வா. யாரான்னா அப்புறம் ஏன்டா நீங்கள் ராஜஸ்தானில் போய் இப்போ கதையை வச்சு படம் எடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அறிவுஜீவிகள்லாம் போய் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் செங்காந்தல் மலரை பற்றிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்துருப்பாப்புல இதே செங்காந்தல் மலர்னு ஒன்று இருக்குன்றாங்கன்னா அதை பற்றி கேட்டுவாங்கன்னா எவனையா 4 பேர்கிட்ட கேட்டு. திருநெல்வேலியில் கூட ஒரு பாப்பா இருக்குது தெரியுமா, யூடியூப்பில் அந்த ரீல்ஸ்லாம் போடும், நல்ல பிள்ளை அது, ஸ்கூலில் படிக்கிற பாப்பா, அது ஸ்கூலில் படிக்கிறதா காலேஜ் படிக்கிற பொண்ணு. அது வந்து அதான் ஃபோனை வச்சுக்கிறோம். இப்போ நம்மலாம் வந்து சனிக்கிழமை ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமே அதுக்கு என்ன காரணம்னு தெரியும் அப்படின்னு ஒரு பாப்பா கேட்கும். அக்கா பெண்கள்லாம் வெள்ளிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றாங்க, ஆண்கள் சனிக்கிழமை, அதுக்கு என்னக்கா அர்த்தம்னோடனே அந்த பிள்ளை 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த பாப்பா சொல்லுவாள், அழகாக சொல்லுவாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியே ஃபேமஸாக ஓட்டிகிட்ருக்கு ரீல்ஸில் அந்த பாப்பா. அந்த மாதிரி அந்த பாப்பா மாதிரி யாராவது போட்டுப்பாங்க. செங்காந்தல் மலர்னால் என்னன்னு தெரியுமா, அது வந்து போருக்கு பயன்படுத்துகிறது, போர் முடிந்து வந்தவொடனே மன்னர்களுக்காக பயன்படுது எதாவது பேசியிருப்பாங்க. இது விஜய் வந்து எதாவது ரோல் பண்ணும்போது வந்திருக்கும். ஐயோ அருமையான மேட்ராக இருக்குது புடியான்னு சொல்லி எவனையா ப்ரோ இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமா பாருங்க ப்ரோ அப்படின்னு. சரி யார்கிட்ட கேட்குறேன்னு அந்த பட்டிமன்ற பேச்சாளர் யார்கிட்ட கேட்டிங்கன்னா செங்காந்தல் மலரை பற்றி சொல்லுவாங்க, இல்லை ரிசர்ச்சர்ஸ் யார்கிட்ட கேளுங்க. ஆனால் அங்கங்கே ஃபோனை போட்டு கேட்டிருப்பாங்க. இது நல்ல கான்செப்ட், சரி அந்த பூவை வச்சுக்கங்க, இது நடுவில் வச்சிடலாமா, பூ ஓரத்தில் வைக்கலாமான்னு கேட்டிருப்பாங்க. இந்த நடுவில் வைங்க, இன்னும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன். இல்லை பூ கீழே வச்சா தானே அது முளைஞ்சி வரும், நடுவில் வையான்னு இருப்பான், ஒருத்தர் சைடில் வையின்னு இருப்பான். இப்படி ஒரு டிஸ்கஷன். அப்புறம் ஒருத்தர் சொல்லிப்பான், நட்சத்திரமாக நம்ம போட்டு நவகிரக நம்ம ஜோசியர் சொன்னார் நவகிரகத்தையும் வைக்கணும், 27 நட்சத்திரங்கள் இருக்குது, அதை தூக்கி வச்சிட்டோம்னா வாஸ்துப்படி நம்ம கரெக்டாக இருக்குன்றாரு. அப்படி வச்சா அர்த்தம் கேட்பாங்களே, சொல்ல முடியாது, ஜோசியர் சொன்னார்னு சொன்னோன்னா காரி துப்புவாங்க. அப்போ வந்து 5 நட்சத்திரங்களுக்கு ப்ளூ பெயிண்ட் அடிச்சிடுவோம், அம்பேத்கர் மேலே பழியை போட்டு அம்பேத்கரை உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். அப்புறம் அப்படி பார்த்தா நம்ம காந்தியை கொண்டு வரணுமே அப்படிம்பாங்க. காந்தி படத்தை இப்படி பண்ணியிருப்பாங்க. ஒரு மாத கணக்கில் டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சாதாரண தேவர சமுதாயத்தில் ஒரு கட்சி வச்சுருந்தேன், கொடியை பார்த்து காட்டு அங்கே வச்சு இது ஃபார்வர்டு பிளாக் கொடி மாதிரி இருக்கு அப்படி. அது மதுரைக்காரங்களுக்கு முஸ்லிம்காரங்களுக்கு தான் தெரியும். கொடியை போய் இது நம்ம கொடி மாதிரி இருக்கு, நம்ம கொடி மாதிரி இருக்கேன்னா அவங்க ஒருத்தன் நோட்டீஸ் அனுப்பி இது விஜய் கொடியா. ஆமாம், இது புளியை எடுத்துட்டு யானையை போட்டாங்க அப்படின்னு. ஆமாம், அதில் புலி இப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்கோம், இதில் யானையை போட்டாங்க அப்படின்னா அது யானை அங்கே பிஎஸ்பிக்காரன் பார்ப்பான், எங்கள் யானை நிற்கி எவனை வீங்க சொல்லுவாங்க, எங்கள் யானை காலை தூக்கிட்டு இருக்கோம், யானை காலை இறக்கி வச்சுருக்குன்னுவாங்க. அப்புறம் ஒருத்தன் சொல்லுவான், காலை தூக்கி வச்சு யானையை போட்டால் யானையை கொடுமைப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ நேரம் தான் ஒரு யானை காலை தூக்கிட்டு நிற்கும் அப்படின்னு ஒருத்தன் கேஸ். இது ஒரு மாதிரியான சைக்காலஜிக்கல் மிருகவாதை தான். ஆமாம் அப்படின்வாங்க. பீட்டாக்காரன் பார்த்தானா அவன் சொல்லுவான், யானையை நீ வைக்கவே கூடாது, நீ வந்து மிருகத்தை கொடுமைப்படுத்தணும்னு பார்க்குறேன்மா. ஐயோ மிருகமே இல்லையா, படம் தானே வச்சு, படம்னா கூட 4 பேர் போவான், கோயிலுக்கு போவான், விஜய் சின்ன மாதிரி இந்த யானையை நிற்க சொல்லி 10 ரூபா பிச்சை போடுறேன்வான் அப்படின்னு இப்படியே போகும். இப்படியே போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்க அறிவு கேட்டிய வரை ஒரு கொடியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியல, இப்போ அர்த்தம் தேடிட்டு இருக்காங்க. மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடுவார் விஜய், அது தெரியல, பார்த்தா தானே சொல்ல முடியும். நடக்குமான்றது கொள்கை என்னன்னு சொல்லிடுவாரா விஜய், அதுவே சந்தேகம் தான். அவருக்கு என்ன கொள்கை இருக்க போது, கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகணும், இதுதான் அவரோட ஆசை. இதில் என்ன கொள்கையை எப்படி பூத்துவீங்க? தனி ஈழம் வாங்க போகிறாரா, ஈழத்தையும் தமிழகத்தையும் இணைத்து ஒரு நாடாக்க போகிறாரா சீமான் மாதிரி, இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களை பூரா இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்க போகிறாரா, இல்லை தமிழக தமிழர்கள்லாம் புலம்பெயர்ந்து வெளியே. ஆனால் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் விஜய் ரசிகராக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க விஜய் ரசிகர். நம்ம அவங்களை எப்படி திரும்ப அணுகுவோம், பா ஒரு புரட்சியிலிருந்து பூத்த மலர்கள், ஆம் தோழர், ஆமாம் எப்போது கோட் ரிலீஸ், என்னடா தாவுடைய இந்த ரேஞ்சில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. கோட் ரிலீஸ் வன்னிக்காடிலங்கள் இருந்தது உண்மை, படம் ஏன் 4 மணிக்கு ஏன் ரிலீஸ் தரலை, இதுவாடா முக்கியம் இப்போ அப்படின்னு ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்காங்க யாழ்ப்பாணத்துலலாம். நான் வந்து இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பேனர்லாம் கட்டிட்டு இருந்தேன், எங்கேயும் மாடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு வீர விளைந்த மண், வீரபூமி, சிங்கள நேரத்து அவ்வளோ தூரம் போராடின ஒரு பூமியிலேயாடா நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளா செருப்பை கழட்டி தலையில் அடிச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் இப்போ 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. 14, 17, அப்புறம் 19 ஏதோ 18. ஆமாம் 18 யாழ்ப்பாணத்தில் ஒரு தேட்டர் கட்டிட்டாங்க. ஆமாம் தேட்டர் கட்டினாங்க யாழ்ப்பாணத்தில். ஒரு ஃபஸ்ட்டு மால் ஒன்று கட்டினாங்க. 2005 அதை கட்டி முடிச்சிட்டாங்க. அதில் இப்போ நான் 2018 போகிறப்ப பார்த்தா ஒரு படம் போட்டிருந்தாங்க, பேனர் கட்டிகிட்டு இருக்கேன், எடப்பாவிலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் இருக்குது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க ஏதோ பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது எப்படியோ போயிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜயோட இது. கண்டிப்பாக விஜய் சீமான் ஏன் கூட்டணி இல்லைங்கிறத ஒரு அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் யோசிப்பார் நான் எதுக்கு வைக்கணும், சீமான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி போகும், இது யாருக்கெல்லாம் நட்டத்தை ஏற்படுத்தும், பெரிய சரிவை ஏற்படுத்துமா இல்லை சின்ன சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்துமா, கூட்டணி எப்படி அமைய 2026 வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக பல்வேறு தரவுகளை மக்களுக்கு தந்தீங்க. நன்றி.